வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. எங்களுடைய இந்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியானது வார வாரம் மக்களுக்கு காத்திரமான பல விடயங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது என்கின்ற நம்பிக்கையுடன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக நாங்களும் தந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இன்றைக்கு நோய்கள் என்பது மக்களிடையே அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. தொற்றும் நோய்கள், தொற்றா நோய்கள் என்று சொல்லி ஏராளமான நோய்கள் மக்களை பீடித்திருக்கின்றது. ஆக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நோய்கள், அவற்றுக்கான தேர்வுகள் என்ன என்பது தொடர்பாகத்தான் விசேட வைத்திய நிபுணர்களை இணைத்துக் கொண்டு பல விடயங்களை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல இன்றைய இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் கூட முக்கியமான ஒரு விடயத்தை பேசுகின்ற நிகழ்ச்சியாக அமைந்திருக்க போகின்றது. குறிப்பாக நாங்கள் அதிகமாக பல்வேறுபட்ட நோய்களை பற்றி பேசுவோம். அவற்றில் பாரதூரமான நோய்கள் என்று சொல்லி ஒரு சிலவற்றை வைத்திருப்போம். அதில் ஒரு சிலவற்றை நாங்கள் புறக்கணித்திருப்போம். இல்லைன்னு சொன்னால் அவை பற்றிய விழிப்புணர்வுகள் என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நோய் நிலையாக இருப்பதுதான் வலிப்பு என்கின்ற ஒரு நோய். இந்த வலிப்பை பற்றிய விழிப்புணர்வு என்பது மக்களிடையே கொஞ்சம் குறைவாகவே இருக்கின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு வருடத்திலும் மாசி மாதம் 2வது திங்கட்கிழமைகளில் இந்த வலிப்பு நோய் தொடர்பான விழிப்புணர்வு நாள் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக இன்றைக்கு எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் வலிப்பு நோய் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசிக்கொள்ளப் போகின்றோம். பல சந்தேகங்களையும் தீர்த்து கொள்ளப் போகின்றோம். அந்த வகையில் எங்களுடன் இன்றைக்கு இணைந்து கொண்டிருக்கின்றார் டாக்டர் திவாகரன், நரம்பியல் நிபுணர், கொழும்பு தேசிய வைத்தியசாலை அவர்களை நாங்கள் முதலில் நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்றைக்கு வலிப்பு நோய் என்பது அதிகமாக இருந்தாலும் கூட அதை பற்றிய விழிப்புணர்வு என்பது கொஞ்சம் குறைவாகவே இருக்கின்றது. ஆகவே நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் டாக்டர். இந்த வலிப்பு என்றால் என்ன என்பதில் இருந்து? நீங்கள் கூறியது உண்மை. ஏனென்றால் இந்த வலிப்பு என்பதை பற்றிய தெளிவான விளக்கத்திலும் பார்க்க ஒரு அதீத நம்பிக்கைகள், பிழையான கருத்துக்கள் அதிகமாக உண்டு. நான் மிக எளிதாக சொல்ல போனால் வலிப்பு என்பது உங்களுடைய பிரெயினில், உங்கள் மூளையில் ஏற்படும் ஒரு சிறிய மின் அதிர்ச்சி அல்லது மின் ஒழுக்கின் அறிகுறி. வலிப்பு என்பது அறிகுறி. எங்களுக்கு தெரியும், இருமல் ஒரு அறிகுறி. எங்களுக்கு தொண்டையில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது இருமல் ஒரு அறிகுறி. அப்படி உங்களுடைய மூளையின் இயக்கத்தில் ஒரு சிறிய பிரச்சனை இருக்கின்றது என்பதற்கான ஒரு அறிகுறி. நான் அதற்கு மின் அதிர்வு, வலிப்பு என்ற சொல்லிலும் பார்க்க மின் அதிர்வு என்ற சொல்லு மிகவும் அருமையான சொல்லு. ஏன் இந்த வலிப்பு என்று சொல்ல வந்தது என்றால், எங்கள் மூளையில் ஒவ்வொரு இயக்கத்திற்கும், இப்பொழுது நான் பேசுவதற்கு நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஒரு மூளையின் ஒரு பாகம் இயங்குகின்றது. என்னுடைய கைகால்கள் அசைய வேண்டும் என்றால் இன்னொரு பாகம் இயங்கும். ட்ரெடிஷனலாக, பாரம்பரியமாக விஞ்ஞானம் பெரிதாக வளர்ச்சி அடையாத காலத்தில் வலிப்பை எப்படி இனம் கண்டிருப்பார்கள்? கைகால் அசைவினால். எனவே தான் வலிப்பு, கை வலிக்குது, கால் வலிக்குது என்ற அடிப்படையில் வலிப்பு என்று சொல்லி வந்தது. ஆனால் இன்று எங்களுக்கு தெரியும், இந்த பிரச்சனை என்ன தலை வருது, அந்த கைகால்களுக்குரிய ஒரு மூளையின் ஒரு பகுதியில் சிறுமின் அதிர்வு ஏற்படுவதனால் ஏற்படுகின்றது. இதை பற்றி ஒரு விஞ்ஞான ரீதியான விளக்கமும் ஒரு சுவாரஸ்யமான விளக்கமும் சொல்லித்தர விரும்புகின்றேன். நீங்கள் கேட்டிருப்பீர்கள், இந்த காக்கை வலிப்பு என்று சொல்லுவார்கள். காக்கா வலிப்புன்றது ஒரு நான் நினைக்கிறேன் ஒருவரை தாழ்வுபடுத்தும் ஒரு அம்சமுள்ள ஒரு சொல்லு. சிலருக்கு சொல்ல வெட்கமாக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக இன்னும் அந்த காக்கா வலிப்பு என்று சொல்லி பார்ப்பார்கள். ஆனால் இதன் உண்மையான பதம் என்னென்றால், எங்கே வலிப்பு வருது? காலிலும் கையிலும் வருது. அப்போ கால் கை வலிப்பு, கால் வலிப்பு, கை வலிப்பு, கால் கை வலிப்பு என்று சொல்லித்தான் பிறகு காக்கா வலிப்பாக மாறி இருக்கின்றது. அதில் நாங்கள் வெட்கப்பட ஒன்றும் இல்லை. கால் கை வலிப்பு. இப்பொழுது நான் உங்களுடன் பேசுகின்றேன். நான் எப்படி பேசுகின்றேன்? நீங்கள் கேட்ட கேள்வியை விளங்கி கொண்டு அதற்கு ஒரு விடை சொல்லுவதனால் என்னுடைய கட்டுப்பாட்டில் பேசுகின்றேன். என்னுடைய மூளை என் கட்டுப்பாட்டில் இயங்காவிட்டால் என்ன நடக்கும்? நான் எதுவோ பேசுவேன். உங்களுக்குரிய நீங்கள் சொன்ன விட இல்லை, வேறு என்னவோ பேசுவேன். அப்படி நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சைகை காட்டுகின்றேன். இந்த சைகை நானாக நினைத்து காட்டுகின்றேன். இந்த கையை எடுத்து இப்படி. இது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் நான் தண்டவாட்டிலேயே காட்டிக்கொண்டிருந்தால் அது அந்த மூளைப்பாகம் தண்டவாட்டில் இயங்குதுன்னு அர்த்தம். அப்போ மின் ஒழுக்கு, நாங்கள் மூளையில் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியால் தான் நாங்கள் எல்லாமே
செய்கின்றோம். நான் உங்களுடன் பேசும் பொழுது ஒரு மூளையின் ஒரு பாகத்தில் ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கின்றது. நீங்கள் பேசுவதை நான் கேட்கும் பொழுது இன்னொரு பாகத்தில் அது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கின்றது. இது கட்டுப்பாடு இல்லாமல் திடீரென்று நடப்பதுதான் இந்த வலிப்பு அல்லது ஆங்கிலத்தில் சீஷர்ஸ் அல்லது ஃபிட்ஸ் என்று சொல்லுவார்கள். ஆக இந்த வலிப்பு என்பதை இன்றைக்கு கூட நாங்கள் ஒரு நோய் என்றுதான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக சொன்னால் கூட வலிப்பு நோய் என்றுதான் சொல்லுவோம். நாங்கள் கேட்ட கேள்வியிலேயே சொல்லியிருந்தாலும் கூட இன்னும் ஒரு தடவை அதை பேச வேண்டியிருக்கின்றது. இந்த வலிப்பு என்பது ஒரு நோயா இல்லை என்று சொன்னால் அறிகுறியா என்பது பற்றி. வலிப்பு என்று நாங்கள் இப்பொழுது நான் சொல்லுவது ஒரு அறிகுறி. ஆனால் இந்த அறிகுறி என்னத்துக்கு ஏற்படும்? மூளையில் பிரச்சனை இருந்தால் ஏற்படும். மூளையில் ஒரு வீக்கம் இருந்தால், கட்டி இருந்தால், மூளையில் நோய் தொற்று வந்தால், அல்லது நீங்கள் அதீத மது பாவனை அல்லது வேறு மருந்துகளின் பாவனையால் ஏற்படலாம். அப்பொழுது அதெல்லாம் அறிகுறி. ஆனால் வலிப்பு நோய் என்றும் ஒரு நோய் இருக்கிறது. வலிப்பு நோய் என்றது என்ன? உங்களுடைய மூளையின் அமைப்பு, இப்போ உங்களோட வீடு கட்டுறீங்கன்னு வைப்போம். நாங்கள் ஒரு வீடு கட்டினா வீட்டில் என்ன செய்வோம்? அடுத்த எலக்ட்ரிஷியன் வந்து எல்லா இந்த மின்சார வயர்களை வீட்டில் பதித்து வைப்பார். ஒழுங்காக அவர் மின்சார வயர் பதித்தால் அதில் லீக் வராது, நீங்கள் எங்கே தொட்டாலும் ஷொக் அடிக்காது. தற்செயலாக உங்களோட வீடு கட்டிக்க ஒரு அந்த எலக்ட்ரிக்கல் வயரிங்கில் பிழை இருந்தால் என்ன நடக்கும்? அந்த ஒரு இடத்தை தொட்டோட ஷொக் அடிக்கும். அப்பொழுது எங்கள் மூளை அம்மாவின் கருவில் இருந்து உருவாகி வரும் பொழுது மூளையின் அமைப்பினால், மூளை உருவாக்கம் அடைந்ததில் சில லீக்கள் என்று சொல்லுவோம். நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். அதனால் சிலருக்கு இயல்பாகவே இந்த வேறு நோய்கள் இல்லாமல் மூளையின் ஒரு பாகத்தில் இருந்து சில நேரங்களில் இப்படியான அதிர்வுகள் ஏற்படும். இவர்களை சொல்லுவோம், இவர்களுக்கு இந்த வலிப்பு அறிகுறி அடிக்கடி வரும். இவர்கள் தான் வலிப்பு நோய் உள்ளவர்கள். அப்பொழுது வேறு காரணம் இல்லாமல் ஒருவருக்கு வலிப்பு இடைக்கிடை வரும் போல அவரது மூளை அமைந்திருந்தால் அந்த அப்படியான மூளை அமைப்பு கொண்டவர்களை நாங்கள் எபிலெப்டிக் பேஷண்ட்ஸ் அல்லது வலிப்பு நோய் உள்ளவர்கள் என்று சொல்லுவோம். அவர்களுக்கு அந்த வலிப்பு என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும், இடைக்கிட வரும். அதை நாங்கள் தீர்வு என்பது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு. இல்லை, தீர்வு இருக்கிறது நிச்சயமாக. நாங்கள் அதை பற்றி நிறைய பேசுவோம். நிச்சயமாக தீர்ப்பு இருக்கிறது. அந்த அப்படி வலிப்பு நோய் உள்ளவர்களுக்கு இன்றைய உலகத்தில் சகல தீர்வுகளும் உள்ளது. அதை கட்டுப்படுத்துவதற்கு தீர்வு, இல்லாமல் பண்ணுவதற்கு தீர்வு என்று வேறு வேறு வகை உள்ளது. அதை நாங்கள் விரிவாக நிச்சயமாக பேச வேண்டும். அதற்கு முதலில் நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை பார்க்கலாம். இந்த வலிப்பு என்பதை பொதுவாக நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் இந்த வலிப்புக்குள்ளும் ஒவ்வொரு வகைகள் இருக்கின்றன இல்லையா? அந்த வகைகள் என்னவென்று சொல்லி நாங்கள் பேசலாம். இப்பொழுது நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் ஒரு மின் ஒழுக்கு இருந்தால் அது வலிப்புன்னு எடுங்கோண்டு. வீட்டில் எங்கே மின் ஒழுக்கு இருக்கும்? வீட்டில் என்ன இருக்குது? ஒரு 5-6 இருக்குன்னு வைப்போமே. 5-6 இருக்குது. ஒரு கிச்சன் இருக்குது, பாத்ரூம் இருக்குது. அப்போ எங்கே இந்த எலக்ட்ரிக் லீக் இருக்குது? பாத்ரூமில் இருக்கலாம், கிச்சனில் இருக்கலாம், இன்னொரு அறையில் இருக்கலாம். உங்களோட எலக்ட்ரிஷியன் அவ்வளவு நல்ல மில்லாட்டி எங்கே இருக்கலாம்? வீடு முழுக்க இருக்கலாம், வீடு முழுக்க மின் அதிர்வு இருக்கலாம். சரி, நாங்கள் எங்கள் பிரெயினை, மூளையை ஒரு வீடு என்று நினைத்துக்கொள்வோம். அப்பொழுது வலிப்பின் பிரதான 2 வகைகள் மூளையில் எல்லா இடத்திலும் மின் அதிர்வு ஏற்படுவது. ஜெனரலைஸ்ட் எபிலெப்சி என்று சொல்லுவார்கள். ஜெனரலைஸ்ட் என்று சொல்லும் ஆங்கில பதத்துக்கு அர்த்தம் எல்லா இடத்திலும். அப்போ எல்லா இடத்திலும் வரும் வலிப்பு இருக்கிறது. ஜெனரலைஸ்ட் ஃபோக்கல் எபிலெப்சி. ஃபோக்கல் என்றால் ஒரு இடத்தில். அப்போ உங்கள் வீட்டில் ஒரு அறையில் ஏற்படும் மின்னொழுக்கு வீடு முழுவதும் ஏற்படும் மின்னொழுக்கு நினைச்சு கொண்டீங்கன்னா, ஸோ ஃபோக்கல் எபிலெப்சி ஒரு இடத்திலால் ஏற்படும் வலிப்பு வகை, எல்லா இடத்திலும் ஏற்படும் வலிப்பு வகை. இப்பொழுது இன்னொன்று பார்ப்போம். வீட்டில் எல்லா இடமும் எலக்ட்ரிக் ஷாக் வருது, எங்கே இருந்து வருதுன்னு தெரியாது. அப்போ ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டீங்க, அவரும் அதை கண்டுபிடிக்கலன்னு வைப்போமே. அப்போ என்னென்னு சொல்லுவீங்க? எங்களுக்கு தெரியாது, எங்கேயோ ஒழுக்கு இருக்குது, எங்கேன்னு தெரியாது. அப்போ இது இன்னொரு வகை, அன்னோன். அதாவது சில நேரங்களில் டாக்டர் சரியாக கண்டுபிடிக்கும் வரைக்கும் இது வீட்டில் ஒரு இடத்துல தான் வருதா, எல்லா இடமும் வருதான்னு தெரியாட்டி சில வகைகளை அந்த கண்டுபிடிக்கும் வரைக்கும் நாங்கள் அன்னோன் ஒன்செட் என்று வச்சிருப்போம். அதாவது இன்னும் எங்கு என்று தெரியாத வலிப்பு இருக்குது, ஒரு இடத்துல இருந்து வார வலிப்பு இருக்குது, எல்லா இடத்துல இருந்தும் வார வலிப்பு இருக்குது. இனி இன்னொரு படி மேலே போவோம். ஒரு இடத்துல இருந்து வார வலிப்பு எடுப்போம். அது எங்கே இருந்து வருது? 40% பாத்ரூம்ல இருந்து வார வலிப்பு, கிச்சன்ல இருந்து வார வலிப்பு. இந்த அப்படி எங்கட மூளையில் சிறப்பு தேர்ச்சி, ஸ்பெஷலைஸ்ட் ஏரியாஸ் இருக்கிறது. அப்பொழுதுன்னு சொன்னேன், எங்கள் மூளையில் பேச்சுக்குரிய சிறப்பு தேர்ச்சி இருக்கிறது, கண்ணுக்குரிய சிறப்பு தேர்ச்சி இருக்கிறது, கைகாலுக்குரிய சிறப்பு தேர்ச்சி இருக்கிறது, ஞாபகத்துக்குரிய சிறப்பு தேர்ச்சி இருக்கிறது. அப்போ இங்கே சனி ஒரு இடத்துல மட்டும் லீக் வந்தால் என்ன நடக்கும்? அந்த சிறப்பு தேர்ச்சியில் மட்டும் ஒரு வலிப்பு வரும். அப்போ
கை காலுக்குரிய இடத்துல மட்டும் வாரவருக்கு சிலவள ஞாபக சக்தி எல்லாம் இருக்கும், அவருக்கு இந்த கை மட்டும் இப்படி அடிக்கும். அதே மாதிரி பேச்சில் இருக்கிறவருக்கு சிலருக்கு பேச முடியாமல் போகும். அதாவது சில நேரங்களில் அவருக்கு பேச்சு வராது, அல்லது சிலாக்களுக்கு கட்டுப்பாடு இல்லாத பேச்சு வரும். ஞாபக சக்தியில் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான வலிப்புகள் இருக்கிறது. சிலாக்களுக்கு வலிப்பினால் பழைய ஞாபகங்கள் வரும். முந்தி இருந்த இப்போ இந்த இடத்துல வந்த உடனே எனக்கு இந்த உங்கள் கலையரங்கம் வரும் பொழுது எனக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்கிறது, இந்த கலையரங்கத்தில் நான் முந்தி வந்திருக்கிறேன். ஆனால் சிலவளை நீங்கள் என்ன இன்னொரு கலையரங்கத்துக்கு கொண்டு போய் நான் சொன்னேன்டா இங்கே நான் முந்தி வந்திருக்கிறேன் போல இருக்கேன்டா, எனக்கு ஒரு சில நேரம் அந்த இடத்துல வர ஃபிக்ஸாக கூட இருக்கலாம். என்னடா இல்லாத ஒரு விஷயம் ஞாபகத்தில் வருது. அப்படி சில ஞாபகங்கள் இல்லாமல் போகிறது. இப்படிமே சுவாரஸ்யமான பல விதமான வலிப்புகள் இருக்கின்றன அந்த ஃபோக்கஸ் எபிலெப்சி. ஆக வலிப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வகையாக இருக்கின்றது. அதை நாங்கள் சரியான நேரத்தில் சரியான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக தீர்வு என்பதும் அதற்கு இருக்கின்றது என்கின்ற முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக ஒரு விழிப்புணர்வாகத்தான் நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சமூகத்தில் அதிகமாக வலிப்பு என்பது மக்களுக்கு இருந்து கொண்டிருந்தாலும் அது பற்றிய விழிப்புணர்வு என்பது குறைவாக இருக்கின்றது. அதற்கான தீர்வுகள் என்ன இருக்கின்றது என்பதும் எங்களுக்கு கேள்விக்குரிய ஒரு விடயமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த கேள்விகளுக்கான பதில்களை தருவதாகத்தான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு அமைந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடன் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட காத்திரமான தீர்வுகளையும் எங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய விசேட நரம்பியல் நிபுணர் டாக்டர் திவாகரன் அவர்கள். சரி, நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம் டாக்டர். இந்த வலிப்பு என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்ன என்றெல்லாம் நாங்கள் பேசியிருக்கின்றோம். பொதுவாகவே இந்த வலிப்பு என்றது பொதுவாக ஒரு சில நோய்களை நாங்கள் இந்த வயதினருக்கு தான் வரும் என்றெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆக இந்த வலிப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது? வலிப்பு இவருக்கும் ஏற்படும். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி மிகவும் நல்ல கேள்வி. இவருக்கு அதிகமாக ஏற்படும் என்றால் இந்த வீட்டில் எலக்ட்ரிக் லீக் என்று நான் சொன்னேன். எப்போ வீட்டில் எலக்ட்ரிக் லீக் வரும்? அதிகமாக வீடு கட்டின உடனே வரலாம். ஏனென்றா அந்த நேரத்தில் என்ன சரி பிழை ஏற்பட்டால் வரும். ஒரு நல்ல வடிவாக கட்டின வீட்டில் இடையில வருமா? இடையில வர சான்ஸ் இல்லை. பிறகு இப்போ வரும். இந்த வீடு நல்ல பழைய சாயினா பிறகு வரும். அப்போ எங்கள் வாழ்க்கையின் அந்தங்களில் வலிப்பு நோய்க்குரிய சான்ஸ் கூட. அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு அதிகம் வேண்டாம். அதுக்காண்டி சின்ன பிள்ளைகளுக்கு வலிப்பு வரும் நினைக்காதீங்க, அப்படி வராது. நான் சொல்கிறேன் என்னென்னா அடல்ட்ஸோட ஒப்படைக்க, பெரியாக்களோட ஒப்படைக்க சின்ன பிள்ளைகளுக்கு அவங்க மூளை உருவாகி கொண்டு இருக்கின்றது. அப்போ உருவாகி கொண்டிருக்கும் மூளையில் மின் அதிர்வு ஏற்பட சான்ஸ் கூட. நீங்கள் சிலோட கேட்டிருப்பீங்க, அது வலிப்பு நோய் அல்ல, ஆனால் சில பிள்ளைகளுக்கு ஃபீவரோட காய்ச்சல் வரும் பொழுது, வெப்பநிலை காய்ச்சலின் பொழுது அவர்களுக்கு ஒரு வலிப்பு காய்ச்சல் அதிகரிக்கின்ற பொழுது, ஏனென்றால் அவர்களுடைய மூளை நரம்புகள் அப்பதான் உருவாகுது. அப்போ உருவாகிற மூளை நரம்பால சில நேரங்களில் அந்த டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சரை தாங்கியலாது. அப்போ அந்த நேரம் ஒரு லீக் வரும். அதுக்கு ஃபெப்ரைல் சீஷர்ஸ் என்று ஒரு பேர் வைப்பார்கள். வெப்பநிலை காய்ச்சலுடன் வரும் வலிப்பு நோய் அல்ல. அதே மாதிரி இந்த சிறு பிள்ளைகளுக்கு வலிப்பு நோய்கள் வரும் சந்தர்ப்பம் அதிகம் இல்லை. நாங்கள் அதை இனம் காணும் சந்தர்ப்பம் அதிகம். அடல்ட் லைஃப் நாங்கள் ஒரு வயது வந்த பருவத்தினருக்கு வரலாம், இல்லை என்று இல்லை. ஆனால் அப்படி வரும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த வீடு நல்லா தானே இருந்தது, அப்போ இப்படி வந்தால் அதுக்கு வேறு காரணம் இருக்கும். வீட்டில் யாரோ வந்து உடைச்சிருக்கணும், என்ன சரி பிரச்சனை வந்திருக்கணும் வீட்டில். அப்போ வயது வந்தவர்களுக்கு வருவது பெரும்பாலும் வேறு காரணங்கள், வேறு நோய் அல்ல மதுபானம், அப்படி வேறு காரணங்களால் வரும். நல்ல வடிவாக வருத்தமே இல்லாத ஒரு ஆளுக்கு வர்ற சான்ஸ் இல்லை என்றெல்லாம் குறைவு. பிறகு என்ன நடக்கும்? நீங்கள் when you become old, நீங்கள் முதுமை அடையும் பொழுது உங்கள் மூளை நரம்புகளில் சில மாற்றங்கள் ஏற்படும், தளர்வு ஏற்படும். நீங்கள் பாரிசவாதம் என்று நாங்கள் முந்தி பேசியிருக்கிறோம். சிலருக்கு பாரிசவாதம் வரும். அப்போ சிலருக்கு மூளை கலங்கள் சிறிதடையும். அப்போ கொஞ்சம் நல்ல வயது போய்க்கும் இன்னொருக்கா அந்த வலிப்பு வாரத்தன்மை கொஞ்சம் கூடும். அப்போ இரண்டு பீக், ஒன்று மிக இளம் வயது, மிக முதிர்ந்த வயது, இடையில் வரலாம். இடையில் வந்தால் நாங்கள் சந்தேகமாக பார்க்க வேண்டும், ஏன் இவருக்கு வந்தது. அப்போ அது பற்றி மேலதிக பரிசோதனைகள் தேவைப்படும். அதாவது குழந்தை பருவத்தில் எங்களுக்கு வலிப்பு இல்லாமல் ஒரு இடையிலே வருகின்ற பொழுது அது தொடர்பாக நாங்கள் அதிக அக்கறையுடையவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு நாங்கள் ஒரு சொல்லி அடல்ட் ஒன்செட் எபிலெப்சி என்று வச்சிருக்கிறோம். அதாவது வயது வந்தவர்களுக்கு வந்த வலிப்பு என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு பரிசோதனை தேவை.
ஆக அந்த நேரத்தில் நாங்கள் உடனடியாக வைத்தியரை அணுக வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. நீங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயம் சொன்னீர்கள் இல்லையா டாக்டர், இந்த குழந்தைகளுக்கு காய்ச்சல் வருகின்ற பொழுது வேறு எந்த காரணமும் இல்லாமல் வலிப்பு வரக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கின்றது சொல்லி ஒரு கேள்வி இருக்கின்றது. அப்படி ஒரு தடவை குழந்தைக்கு அந்த வலிப்பு வந்துவிட்டால் தொடர்ச்சியாக இருக்குமோ, தொடர்ச்சியாக அந்த வலிப்பு வருமோ, ஒவ்வொரு தடவை காய்ச்சல் வருகின்ற பொழுதும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். இது ஒரு கருத்தாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசலாம். நான் அடிக்கடி சொல்லும் ஒரு வள்ளுவரின் ஒரு வாசகம், நோய் நாடி நோய் முதல் நாடி அது நாடி வாய் நாடி வாய்ப்பு செயல் என்று. அதாவது இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைக்கு காய்ச்சல் வரைக்கும் வலிப்பு வரப்போகுது. அப்போ என்னத்தை நாங்கள் உண்மையாக மருந்து செய்யணும், அந்த வலிப்புக்கு செய்யணுமா காய்ச்சலுக்கு செய்யணுமா? காய்ச்சலுக்கு செய்யணும். அப்போ அப்படியான பிள்ளைகளை நாங்கள் கொஞ்சம் அக்கறையாக பார்க்க வேண்டும். அவர்களுக்கு காய்ச்சல் வந்தவுடன் அதற்குரிய பேராசிட்டமால் மாத்திரையோ அல்லது சில டீபிட் ஸ்பாஞ்சிங் என்று சொல்லுவார்கள், ஒரு 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 ஈரலிப்பான துணியினால் அவர்களை அழுத்தி அவர்களுக்கு அந்த காய்ச்சல் வராமல் பார்ப்பது தான் மிகவும் முக்கியம். நான் உங்களிடம் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஒரு முறை எங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டால் அடுத்த ஆக்சிடென்ட் ஏற்படுமா? ஏற்படலாம். ஆனால் அதுக்கான நாங்கள் அப்படி யோசிச்சோம்னா நாங்கள் ரோட்டில் இறங்கவே மாட்டோம். அப்போ அப்படி ஒரு முறை காய்ச்சல் வந்ததுக்காண்டி திரும்பி வரணும் என்று இல்லை. அப்போ ஒரு முறை வந்தோடனே அந்த பிள்ளைகளின் பெற்றோர் ஆகலும் அவசரப்பட தேவையில்லை. ஆனால் அடுத்த முறை காய்ச்சல் வரைக்கும் பிள்ளையை கொஞ்சம் காய்ச்சலை கவனமாக பார்க்கணும் என்று தெரியணும். அடிக்கடி வருதென்றால் நிச்சயமாக வைத்தியரின் ஆலோசனையுடன் சிலருக்கு சில மருந்துகள் வைத்திருப்பார்கள் அந்த நேரம் அளிப்பதற்கு உடனடியாக. பெரும்பாலும் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த வாயால் கொடுப்பது கஷ்டம், பின்பக்கத்தால் வைக்கும் சில மருந்துகள் இருக்கின்றது. இதற்கு மேல் இதற்கு தெளிவான விடை இல்லை. ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சில நேரங்களில் உண்மையாக வலிப்பு நோயுடைய பிள்ளைக்கும் காய்ச்சல் வரும் பொழுது வலிப்பு வரலாம். அப்போ நிச்சயமாக ஒரு வைத்திய ஆலோசனை ஒரு முறையாவது எடுப்பது நல்ல. உங்களுக்கு பிள்ளைக்கு ஒரு வலிப்பு வந்தால் உங்களோட டாக்டர்கிட்ட போய் ஏன் வந்தது, ஃபீவரால் காய்ச்சலால் வந்ததா வேறு காரணமானு பார்த்துக்கொள்ளுங்க. காய்ச்சலால் வந்தது என்றால் அதை பெரிய பிரச்சனையாக எடுக்க வேண்டாம். உண்மை அடிக்கடி காய்ச்சலால் வலிப்பு வருபவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக அருமையாக வலிப்பு நோய் மருந்தும் சில வேளை தேவையாக இருக்கலாம். ஆக ஒவ்வொரு எங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கான நோய்கள் ஏற்படுகின்ற பொழுது அது தொடர்பாக நாங்கள் விழிப்புணர்வுடன் உடனடியாக அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அது தொடர்பாக நாங்கள் அக்கறையுடையவர்களாக இருக்க வேண்டும். சரி, இன்னொரு விடயம் நாங்கள் கண்டிப்பாக பேசியாக வேண்டும் டாக்டர். இந்த வலிப்பு என்பது ஏன் ஏற்படுகின்றது என்பது பலருக்கும் கேள்விக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதில் ஒரு காரணத்தை சொல்லுவார்கள், பரம்பரையாக இது கடத்தப்படுகின்றது. எல்லா நோய்க்கும் நாங்கள் சொல்லுவது போலவே இதற்கும் சொல்லுவோம், பரம்பரையாக அது வருகின்றது என்று சொல்லி சிலர் சொல்லுவார்கள், இல்லை என்று சொல்லி. ஆகவே இந்த காரணங்கள் தொடர்பாக நாங்கள் பேசலாம். உண்மை, வலிப்பில் பரம்பரையாக கடத்தப்படும் வலிப்பும் இருக்கின்றது. ஆனால் உலகில் மக்களுக்கு ஏற்படும் வலிப்புகளை பார்த்தால் பல காரணங்கள் இருக்கின்றது. அந்த பல காரணங்களில் ஒரு சிறிய காரணம் தான் இந்த பரம்பரை. அப்பொழுது வலிப்பு வரும் அனைவருக்கும் பரம்பரையால் ஏற்படுவது இல்லை. இப்போ நாங்கள் ஏன் வலிப்பு ஏற்படுகின்றது என்று பார்த்தால் திருப்பியும் அதே உதாரணத்துக்கு போவோம். வீட்டில் உங்களுக்கு எலக்ட்ரிக் லீக். அப்போ என்னத்தால் வருது? கன காரணம் இருக்கும். இப்போ நான் சொன்னேன், இந்த அடல்ட்ஸில் அதாவது எங்களைப் போல வயது வந்தவர்களில் ஏன் வலிப்பு ஏற்படுகின்றது என்றால் நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். உட்காரணிகள், வெளிக்காரணிகள். இப்போ வெளிக்காரணிகள் என்ன? நாங்கள் உட்கொள்ளும், நான் இப்போ ஒரு வெளிக்காரணி சொன்னேன், சின்ன பிள்ளைகளுக்கு ஃபீவர், காய்ச்சல் கூடும் பொழுது எதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு அளவுக்கு மேலே போனால் மின் அதிர்வு ஏற்படும். அப்பொழுது சில நேரங்களில் என்ன சரி காரணங்களால் எங்களுடைய டெம்பரேச்சர் வெப்பநிலை மிகவும் அதீதமாக கூடினால், சீனி குளுக்கோஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், உங்களது இரத்தத்தில் சில இரத்த அவசியமான ரசாயன பதார்த்தங்கள் தேவை. குளுக்கோஸின் அளவு மிகவும் குறைந்து விட்டால் அப்பொழுது அநேகமாக நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட ஒரு அவசர வலிப்போட போனால் அவை சீனின் அளவு பார்ப்பினோம். என்ற சீனி மிகவும் குறைந்தாலும் வலிப்பு ஏற்படும். அப்படி உப்புன்ற அளவு, இரத்தத்தில் உள்ள உப்பில் மாற்றம் ஏற்பட்டால், அப்படி எங்கள் இரத்தத்தில் உள்ள அவசியமான பதார்த்தங்களில் குறைவோ அல்லது கூடுதலோ ரெண்டு பக்கமும் ஏற்பட்டால் வரும். அப்படி நாங்கள் உட்கொள்ளும் விடயங்கள், இப்பொழுது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதீத மது பாவனை, இந்த போதை வஸ்து ஒரு பெரிய பிரச்சனை. சில போதை வஸ்தை கூட எடுக்க அது போய் தலையில் இதாகி இந்த போதை வஸ்தை உட்கொள்ளும் பல பேருக்கு வலிப்பு ஏற்படலாம். அப்போ அப்படியான வெளிக்காரணி. இனி அடுத்து வருவோம் இன்ஃபெக்ஷன்ஸ், தொற்று நோய்கள். அப்போ பிரெயினில் மூளையில் தொற்று நோய் ஏற்பட்டால், தொண்டையில் தொற்று நோய் ஏற்பட்டால் இருமல் வருது. அப்படி உங்களுக்கு மூளையில் தொற்று நோய் ஏற்படுவது ஒரு வலிப்புக்குரிய காரணி.
பெரியவர்களில் சில நேரங்களில் மூளையில் வேறு வருத்தங்கள், மூளையில் கட்டிகள், வீக்கங்கள், வேறு மூளை நோய்கள் வரும் பொழுது வரலாம். இன்னும் பல நோய்கள் இருக்கின்றன. உதாரணமாக இந்த மூளை அழற்சி என்று சொல்லுவார்கள், என்கெஃபலைட்டிஸ். தொற்று நோயாலும் மூளை அழற்சி காய்ச்சல் வரலாம். தொற்று நோய் இல்லாத உடலில் வரும் ஒரு நிற்பீடன நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து சில என்கெஃபலைட்டிஸ் வருகின்றது, அதனால் வரும். உங்களை உடலை இயக்குவதற்கு ஹோமோன்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், தைராக்சின், இன்சுலின், அப்படி நிறைய ஹோமோன்கள். இந்த ஹோமோன்களின் பிரச்சனைகள் வரும் பொழுது சில நேரங்களில் அதீத ஹோமோன் அல்லது ஹோமோன் இல்லாமல் உடல் உறுப்புகள், வேறு உறுப்புகள் இயங்காவிட்டால், உங்களுடைய கிட்னி, சிறுநீரகம், ஈரல் இவை ஒழுங்காக இயங்காவிட்டால் வலிப்பு வரும். உங்கள் இதயம் இயங்காவிட்டால், சில வேளை பாரிசவாதம், அதுகளால் உங்கள் மூளைக்கு போகும் இரத்தத்தின் அளவு குறைந்தால், மூளையில் ஆக்சிஜன் இல்லாவிட்டால் வரும். அப்படி பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த பல காரணங்கள் இவர்களில் ஏற்படும், எங்களைப் போல சாதாரணமான வயது வந்தவர்களில் ஏற்படும். சிறிய வயதில் ஏற்படும் பொழுது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், உட்காரணங்களும் இருக்குதான். அதை பற்றி ஒன்று சொன்னேன், இந்த மூளையின் அமைப்பு. அப்போ அதில் ரெண்டு காரணம் இருக்கின்றது. ஒன்று கன்ஜெனிட்டல். கன்ஜெனிட்டல் என்பது தாயின் கருவறைக்குள் அப்பொழுதுதான் அந்த சிசுவின் மூளை உருவாகின்றது. அப்போ அந்த நேரம் உருவாகிக்கு என்ன சரி பிரச்சனை வந்தால், சில நேரங்களில் கர்ப்ப காலத்தில் தாய்க்கு ஒரு பெரிய தொற்று நோய் வந்தால், முந்தி நீங்கள் பொக்குளிப்பான் அப்படி அந்த காலத்தில் அம்மை அப்படியும் இருந்தது, இப்பொழுது இல்லை. அப்பொழுது கர்ப்ப காலத்தில் வரும் சில தொற்று நோய்களால் அந்த மூளையின் அமைப்பில் மாறுபாடு ஏற்பட்டால், கர்ப்ப காலத்தில் உட்கொள்ளும் டேப்லெட்ஸ், மருந்துகளால், அதனால்தான் ஒரு கர்ப்பவதிக்கு மருந்து கொடுக்கும் பொழுது சாதாரண ஒருவருக்கு மருந்து கொடுப்பதிலும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று அந்த மருந்து போய் பிள்ளையின் மூளையில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அப்படியான கன்ஜெனிட்டல் மால்ஃபர்மேஷன்ஸ் என்று சொல்லுவார்கள். அடுத்தது இந்த இன்ஹெரிட்டன்ஸ், அதுவும் இருக்குது. எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஜெனட்டிக் மேக்கப், நாங்கள் எங்கள் தாய் தந்தையிடமிருந்து சில ஜீன்ஸ்களை, பரம்பரை அலைகளை கொண்டு வருகின்றோம். இந்த சில பரம்பரை அலைகள் அந்த ஃபிட்ஸை உருவாக்கக்கூடிய பரம்பரை அலைகள் இருந்தால் பரம்பரையாக ஃபிட்ஸ் வரும் ஒரு நிலையும் இருக்கின்றது. இறுதியாக நான் சொன்னேன், அந்த ஏஜ் போகிக்க, வயது போகிக்க ஒன்று பாரிசவாதம் சொன்னேன். ஆனால் இந்த வயது வந்தவர்களுக்கு வரும் பல வருத்தங்கள் இருக்கின்றன. அல்சைமர்ஸ் என்று அரளை, அந்த மறதி வருத்தம் இருக்கின்றது. சில எதிர்பார்க்காத நரம்பு வருத்தங்கள் இருக்கின்றது. பிற்காலத்தில் அப்படியும் வலிப்பு வரலாம். அப்போ வலிப்பு வரும் பல காரணங்களில் பரம்பரையும் ஒரு காரணம். உங்கள் பரம்பரை அலகுகள் சில வேளை, அப்போ உங்களோட அப்பாவுக்கும் இருக்குது, அண்ணாவுக்கும் இருக்குன்ற உங்களுக்கு இருக்க நீங்கள் அது பரம்பரை என்று யோசிக்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கும் இல்லாமல் உங்களுக்கு மட்டும் வரைக்க நீங்கள் வேறு காரணங்களை யோசிக்க வேண்டிய. கண்டிப்பாக. ஆகவே ஒரு நோய் வருகின்றது என்று சொன்னால் அதற்கான காரணங்கள் பலவாக இருக்கும். நாங்களாகவே ஒரு காரணத்தை எடுத்துக்கொள்ளாமல், அதற்கான தீர்வு என்று சொல்லி எடுத்துக்கொள்ளாமல், வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்வது மட்டும்தான் அதற்கு சிறப்பான ஒரு தீர்வாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை இந்த விடயத்தின் மூலமாக நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டு, வலிப்பு தொடர்பாக பல விடயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் எங்களுடன் இணைந்து கொண்டு பல விடயங்களையும் பரிமாறிக்கொண்டிருக்கின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய விசேட நரம்பியல் நிபுணர் டாக்டர் திவாகரன் அவர்கள். இந்த காரணங்கள், வலிப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம் டாக்டர். அதே போல இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த வலிப்பு வருவதற்கான அறிகுறிகள் 1-2 அறிகுறிகள் சொல்லியிருந்தீர்கள். இந்த கை கால்களை நாங்கள் கொஞ்சம் அசைத்துக் கொள்வோம் என்று சொல்லி, அதே போல எப்படியான அறிகுறிகளை வைத்து ஒருவருக்கு வலிப்பு வருகின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும்? வலிப்பு நோய் சொன்னேன், மின் அதிர்வு. உங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் எப்போ அடிக்கும்? மெல்ல மெல்லமாக அடிக்குமோ, திடீரென்று அடிக்கும். அப்போ திடீரென்று ஏற்படுவது, இப்போ நான் உங்களோட நல்லபடியாக பேசிக்கொண்டது, திடீரென்று தேவையில்லாத ஒரு அசைவு வருதுன்னு வைப்போமே. அப்போ திடீரென்று ஏற்படும் கை கால் கட்டுப்பாடு இல்லாத இயக்கம், என்னுடைய கண்ட்ரோலில் இல்லாத இயக்கம், அது சில ஒரு பக்கமாக வரலாம், ஒரு கையும் ஒரு காலும், அல்லது தனியாக ஒரு கை, அல்லது உடம்பெல்லாம் வரலாம். உடம்பெல்லாம் வரும் பொழுது எனக்கு அறிவும் இருக்காது. ஐ பிகம் அன்கான்ஷியஸ், அறிவில்லாமல் போகும். ஏனென்றால் நான் சொன்னேன், தலையின் எல்லா பக்கமும் மின் அதிர்வு ஏற்படைக்க உங்களுக்கு ஞாபக சக்தி இல்லாமல் போகும். அப்போ அறிகுறிகள் என்று பார்த்தால், திடீரென்று ஒருவர் அறிவில்லாமல் கீழே விழுந்தால், சுயநினைவு இல்லாமல் போனால், திடீரென்று அவருடைய கை கால் அசைதென்றால், உங்களுக்கு தெரியும், இல்லைன்னு சொல்லி தர தேவையில்லை, அந்த அந்த கால் கை வலிப்பு, காக்கா வலிப்பு என்பது எப்படி வரும் என்று தெரியும். ஒரு 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 இறுக்கம் இருக்கும், அசைவு இருக்கும். சில பேருக்கு நாக்கில் அசைவு இருக்கும், வாய் இறுகி போயிருக்கும், நாக்கு கடிபட்டால் சில உள்ள ரத்தம் வரும். இதெல்லாம் தீவிர அறிகுறிகள். அப்படி சில நேரங்களில் பிஹேவியர் சேஞ்சஸ், ஒருவர் ஒரு இயல்பாக நடக்கும் ஒருவர் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வித்தியாசமாக நடக்கிறார்.
அடிக்கடி கோவப்படுறவரை பார்த்து வெளிப்பண்ணு சொல்ல வேண்டாம். ஆனால் கோவமே இல்லாத ஒருவருக்கு ஒரு நிமிஷம் டக்குன்னு கோவம் வருது. அல்லது சாதாரணமாக இருக்கிறவர்கள் தன்னை அறியாமல் சந்தோஷமாகிறார். சில வெளிப்பிற்கு சந்தோஷம் திடீரென ஒரு சந்தோஷம் வரும், ஒரு சிரிப்பு வரும். அப்படியானவர்கள் இருக்கிறார்கள். அப்படி வேறு உணர்வுகள் அஃப்ரைட்னஸ், இன்னும் தனக்கு இன்னும் நடக்க போதுன்ற ஒரு பயம் பெறலாம். அதுவும் நெடுவார பயம் இல்லை, திடீரென்று ஒரு பயம் வந்து நிற்குதுண்டா அப்படி வரலாம். அப்படி அறிகுறிகள் இருக்குது. இந்த வெளிப்பண்ட அறிகுறிகள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிய தேவையில்லை. உங்களுக்கு என்னாலும் வித்தியாசமான அறிகுறிகள் இருந்தால் உங்கள்கிட்ட டாக்டரோட போய் கதைக்கிறது நல்ல. ஆனால் மெயின் அறிகுறின்றது இந்த கால் கையில் திடீரென்று இழுக்கிறது, ஒரு பக்கம் இழுக்கிறது, அறிவில்லாமல் போகிறது, கீழே விழுகிறது. இவைதான் முக்கியமான அறிகுறிகள். ஆக அறிகுறிகள் வருகின்ற பொழுதும் நாங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருந்தால் அதிலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். முக்கியமான விடயம் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொள்ளலாம் டாக்டர். இந்த சிகிச்சை முறை தொடர்பாக ஏனென்று சொன்னால் அதுதான் முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, எனக்கு வலிப்பு இருந்தால் இதை சரி செய்ய முடியுமா, இல்லைன்னு சொன்னால் இப்படியே எங்களுடன் கூடவே இருந்து கொண்டிருக்குமா என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும். ஆக எப்படியான சிகிச்சை முறைகள் இருக்கின்றது, எப்படி நாங்கள் அதனை தீர்த்து கொள்ள முடியும்? சிகிச்சை முறைகளை நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம். அவசர சிகிச்சை, நீண்டகால சிகிச்சை. நாங்கள் முதலில் அவசர சிகிச்சையை பற்றி பார்ப்போம். அப்பொழுது அவசர சிகிச்சை என்று பார்க்கும் பொழுது இப்பொழுது இதுவரைக்கும் நன்றாக இருந்த ஒருவர் திடீரென்று அறிவில்லாமல் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து தலையும் அடிபட்டு வைப்போம், தலை அடிபட்டு சாடியான காயம் வந்து, இல்லை கை காலில் காயம் வந்தது. இப்போ இந்த நேரம் அவரை எழும்பிட்டார் என்றால் பெரிய அவசரம் இல்லை. ஆனால் எழும்பாவிட்டால் இது ஒரு அவசர சிகிச்சை முறைக்கு செல்லும். அப்பொழுது முதல் சிகிச்சை உடன் உதவி, ஃபர்ஸ்ட் எய்ட், முதல் உதவி எப்படி அளிக்க வேண்டும் என்று. இந்த முதல் உதவி டாக்டர் மட்டும் இல்லை, அந்த இடத்துல உள்ளவர் அளிக்க வேண்டும். அப்போ என்ன செய்யணும், என்ன செய்யாமல் இருக்கணும் என்று தெரியும். அப்போ இதில் அந்த சின்ன சின்ன அறிகுறிகளை பற்றி நீங்கள் அவ்வளோ பயப்பட தேவையில்லை. இந்த பெரிய வலிப்பு, கீழே விழுவது, கீழே விழுந்தால் என்ன நடக்கும், அடிபடலாம், ஆக்சிடென்ட் ஆகலாம், அல்லது கை கால் இயக்கமற்று போகும். அதால் என்ன செய்யலாம், பக்கத்தில் ஒரு ஆயுதம் என்னாலும் இருந்தால் அதில் போய் இன்ஜர் ஆகலாம், பக்கத்தில் நெருப்பு இருந்தால் எரியலாம். நீங்கள் பார்த்துருப்பீர்கள் சில ஆட்கள் அந்த எரிகாயங்களுடன் வருபவர்கள் ஒரு விளக்கு, மண்ணெண்ணெய் விளக்குக்கு பக்கத்தில் படித்து கொண்டு இருந்தால் சில விளக்கு தட்டுப்பட்டு எரியலாம். அப்பொழுது அந்த அபாயங்களை தவிர்க்கிறது பக்கத்தில் உள்ளவர் செய்ய வேண்டியது. பக்கத்தில் என்னாலும் ஆயுதங்கள் விளக்குகள் இருந்தால் அதை தள்ளி வைப்பதும், நோயாளியை தள்ளி வைப்பது தான் முதல் செய்ய வேண்டியது. மற்றது நீங்கள் அந்த ஃபிட்ஸ் வரைக்கும் அவர் அசைஞ்சு கொண்டு இருக்க உங்களால் நிப்பாட்டவே இல்லாது. அதை நிப்பாட்ட தெண்டிக்க வேண்டாம். நிப்பாட்ட தெண்டிக்கிறால தீங்கு தான் வருமே என்றால் அவற்றை கை அசைது நீங்கள் நிப்பாட்ட தெண்டிச்சா கை உடைகிறதோ என்னவோ நடக்கும். ஆனால் ஏழுமெண்டா அவரை ஒரு எதுவுமே இல்லாத ஒரு வெளியான இடத்தில் தரையில் படுக்க வைப்பது நட்டலாம். அல்ல கட்டிலில், பெரிய கட்டில்ண்டா அப்படியே விடலாம் பாரை போட்டுட்டு, அல்லது தரையில் விட்டால் இவ்வளவுதான் அசைஞ்சாலும் உடம்புக்கு எந்த பாதிப்பும் இராது. அடுத்தது பார்த்துருப்பீங்க, அந்த வலிப்பு வந்து இறுதியாக இந்த நாக்கில் இருந்து வாயிலிருந்து நுரை வரும். சிலவருக்கு மூச்செடுக்க கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்தில் நாங்கள் இந்த ஒளிப்படத்தில் காட்டலாம். நீங்கள் இணையத்தில் போனால் ஆக்களை எப்படி வைப்பது என்று பல படங்கள் இருக்கின்றன. அவரை ஒரு பக்கமாக, நோயாளியை ஒரு பக்கமாக ஒரு கழித்து வைப்பார்கள், இந்த கையையும் காலையும். ஏனென்றால் அடுத்து என்ன வரும் என்றால் சத்தி எடுப்பினம். அப்போ சத்தி எடுக்கிறது நெஞ்சுக்க போகலாம், நுரையீரலுக்கு போய் சுவாச பிரச்சனை வராமல் இருக்க சத்தி வந்து அதை வெளியில் எடுக்கிற மாதிரி நோயாளியை ஒரு பக்கமாக திருப்பி வைப்பினம். என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். சிலாக்கள் அந்த நாக்குக்குள்ளே இரும்பு வைக்கிறது அதெல்லாம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் உண்மையாக நாக்கு கடிபடுது என்றால் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அப்படி என்றால் ஒரு பிளாஸ்டிக் ஸ்பாஞ்ச் தான் வைக்கணும். அது கஷ்டம். நீங்கள் வைக்க உங்களோட கை இன்ஜர்டாக சான்ஸ் கூட. இந்த இரும்பு வைக்கிற வேலைகள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஏனென்றால் அதுவாக நிற்கும். ஆனால் உங்கள் வலிப்பு ஒரு 2 நிமிடத்தில் 5 நிமிடத்தில் நிற்காவிட்டால் நிச்சயமாக நோயாளியை ஒரு அவசர சிகிச்சை நிலையத்துக்கு உடனே கூட்டிச் செல்வது நல்ல. ஏனென்றால் அங்கே இந்த வலிப்பை நிப்பாற்றுறதுக்குரிய உடனடி ஊசி மருந்துகள் அவர்களிடம் இருக்கும். அப்போ ஒரு நிமிஷம் வலிப்புக்கு உடனே கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு இடையில வலிப்பு நின்றுடும். ஆனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நிற்குதென்றால் நிச்சயமாக ஒரு தகுந்த வைத்திய சாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அவசர ஊசி மருந்துகளின் மூலம் அதனை நிப்பாட்டுவது நல்லது. இனி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம். மிக அருமையாக வலிப்பு நிற்காது, கர நேரம் போய்கொண்டு இருக்கும். இது
எங்களுக்குரிய வேலை, டாக்டருக்குரிய வேலை. அவர்கள் உடனடியாக அந்த நோயாளியை ஒரு அவசர சிகிச்சை நிலையில் வைத்து ஆக்சிஜன் கொடுத்து சீனி உப்பு அதுகளை பார்த்து ஊசி மருந்துகளின் மூலம் அந்த வலிப்பை அடக்க தெளிப்பார்கள். சில நேரங்களில் ஊசி மருந்துகளுக்கு அடக்க முடியாவிட்டால் அவர்களை ஐசியூ என்று சொல்லப்படும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து பிரீத்திங் அசிஸ்டன்ஸ், அவர் சுவாசத்திற்கு அந்த வென்டிலேஷன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், அந்த சுவாச பொறிமுறையை. ஏனென்றால் அந்த பெரிய வலிப்பில் வாடுறது இந்த தோல் இந்த தொண்டை தசைகள் இறுகப்பட்டு சுவாசத்துக்கு பிரச்சனை வரலாம். அப்பொழுது இந்த குழாய் எண்டோட்ரக்கியல் டியூபை போட்டு மிஷின் மூலம் யந்திரம் மூலம் சுவாசம் கொடுத்து அவரை காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை வரலாம். ஆனால் எல்லாரும் இப்படி வர வேண்டி யோசிக்காதுங்க. இது மிகவும் அரிதாக வரும் ஒரு தொடர்ச்சியான வலிப்பு நிலை, ஸ்டேட்டஸ் எபிலெப்டிகஸ். அப்பொழுது நான் இப்பொழுது சொன்னது அந்த உடனடி சிகிச்சை முறை. நீண்டகால சிகிச்சை என்னும் பொழுது நீண்டகால சிகிச்சை எதில் தங்கி இருக்கும்? அப்பொழுது சொன்ன அதே வாசகம் சொல்லுகிறேன், நோய் நாடி என்னத்தால வந்தது, நோய் முதல் நாடி. அப்போ நீண்டகால சிகிச்சை ஏன் வருகின்றது என்பதில் தான் இருக்கின்றது. உதாரணமாக ஒருவருக்கு மதுபானம், போதை வஸ்தால் வந்தால் அவருக்கு நீண்டகால வலிப்பு சிகிச்சையாக தேவை. அவருக்கு தேவை அந்த போதை வஸ்திலிருந்து விடுபடும் சிகிச்சை, மதுவிலிருந்து விடுபடும் சிகிச்சை. ஒரு இன்ஃபெக்ஷன், மூளையில் தொற்று நோய் வந்தவருக்கு அந்த மூளை தொற்றுக்குரிய சிகிச்சை. மூளையில் கட்டி வந்தவருக்கு அந்த மூளை கட்டியை அகற்றும் ஆபரேஷன், சர்ஜரி சிகிச்சை. இந்த சிகிச்சைகள் ஏற்படும் வரைக்கும் தற்காலிகமாக அந்த வலிப்பை அடக்கும் மருந்துகளை நாங்கள் அளிப்போம். ஆனால் மிக முக்கியம் ஏன் வந்தது என்று பார்த்து அதுக்குரிய சிகிச்சை, அது சத்திர சிகிச்சையாக இருக்கலாம், சில மருந்துகளை நிப்பாட்டுவதாக இருக்கலாம், போதை வஸ்தை நிப்பாட்டுவதாக இருக்கலாம், தொற்று நோயை தவிர்ப்பதாக இருக்கலாம், அல்லது நான் சொன்னேன் ஹோமோன் பற்றாக்குறை என்று ஹோமோன் சிகிச்சையாக இருக்கலாம். அப்படி பல்வேறு சிகிச்சை. இனி மூன்றாவது கேட்டகரிக்கு வருவோம். நான் நினைக்கிறேன் மூன்றாவது கேட்டகரியை நாங்கள் தனிப்பட பேசுவது நல்ல, அல்லது வாசகர்களுக்கு சிலவளுக்கு குழப்பம், நேயர்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். அதனை தனிப்பட பேசுவோம். அந்த நீண்டகால வலிப்பு, தன்பாட்டிலேயே வலிப்பு வருபவர்களுக்கு அவர்களுக்கு வேறும் பல சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. அதற்கு முதல் பல பரிசோதனைகள் தேவைப்படும். ஆக வலிப்பு ஏற்படுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதுதான் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. பொதுவாகவே மாசி மாதம் 2வது திங்கட்கிழமையை பொறுத்த வரைக்கும் இந்த வலிப்பு நோய்க்கான விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் இந்த விழிப்புணர்வு தொடர்பாக பல விடயங்களையும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது டாக்டர், நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், இந்த வலிப்பு ஏற்படுகின்ற பொழுது சிகிச்சை முறைகள் இருக்கின்றது, ஆனால் அதற்கு சில பரிசோதனைகளையும் எடுக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தீர்கள் இல்லையா? எப்படியான பரிசோதனை செய்ய வேண்டும் அங்கே? மிக முக்கியமான பரிசோதனை அந்த நோயாளியுடன் பேசுவது. நோயாளி இடமிருந்து என்ன ஏற்பட்டது என்று கேட்டு அறிவது. ஆனால் என்ன பிரச்சனை, வலிப்பு ஏற்படைக்கு அரைவாசி பேருக்கு என்ன நடந்தது அவைக்கு தெரியாது. ஏனென்றால் ஒரு ஆள் அறிவில்லாமல் கீழே விழுந்துட்டான், நான் அறிவில்லாமல் கீழே விழுந்துட்டா என்ன நடந்தது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும். அப்போ எவருடன் பேச வேண்டும்? நோயாளிகளுடன், கூட வருபவர்களுடன் பேச வேண்டும். அதுதான் மிக முக்கியமான பரிசோதனை. தனியாக டாக்டர் நோயாளியை மட்டுமில்லை, அந்த நேரம் பார்த்தவர், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஐ விட்னஸ், அதை கண்டவரை கூப்பிட்டு என்ன நடந்தான்னு கூப்பிடுவோம். இது இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முந்தித்தான் நாங்கள் இப்படி சொல்லுவோம். இப்போ என்ன சொல்லுவோம், என்ன ஐ விட்னஸ், எல்லார்கிட்டையும் என்ன இருக்குது, வீடியோ கேமரா. அப்போ அநேகமாக ஒரு வீடியோ இருந்தால், ஏன்னா இப்போ கன்னடங்களில் இந்த சிசிடிவி இருக்குது, பட் அருகில் உள்ளவர் ஒரு வீடியோ எடுத்திருந்தால் அதை வைத்தியர் கண்ணால் பார்ப்பது மிக உதவியாக இருக்கும். ஏனென்றால் அதை வைத்து நாங்கள் சொன்னோம் என்ன வலிப்பண்டு, கன வலிப்பு இருக்கு, அப்போ எப்படியான வலிப்பு ஏற்படுகிறது, மூளையின் எந்த பக்கத்திலிருந்து ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது என்பதை நிச்சயமாக அறியலாம். இந்த இடத்தில் இன்னொரு விடயம், சிலவருக்கு வலிப்பு மாதிரி இருக்கும், அது வலிப்பு நோய் அல்ல, உளத்தாக்கத்தினால், மன அழுத்தத்தினால் சில நேரங்களில் வலிப்பு மாதிரி இயங்குவார்கள். அதனை கண்டுபிடிப்பதற்கு இந்த ஏற்பட்ட விஷயத்தை கண்ணால் பார்க்குறது சில முக்கியம். அப்போ உங்களுக்கு பக்கத்தில் ஒரு வலிப்பு நோயாளி இருந்தால், நீங்கள் 2 பேராக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு உதவி செய்யுங்க. ஒரு ஆள் மெட்டால் வீடியோ எடுங்கோ. வீடியோ எடுக்கிறது எங்கேயாலும் போடுறதுக்கு இல்லை, சமூக வலைத்தளங்களில் போடுவதற்கு அல்ல, டாக்டரிடம் காட்டுவதற்கு. அப்போ ஃபர்ஸ்ட்டாக என்ன நடந்ததுன்னு பார்க்குறது. இதை வச்சு டாக்டர் டிசைட் பண்ணுவார் ஏன் வந்திருக்குமெண்டு. மற்றது வேறு விஷயம், நான் சொன்ன அந்த மதுபானம், தொற்று நோய் இதுகளை பார்த்து, அப்போ அதாக இருக்குமென்று டாக்டர் நினைச்சாருன்னா அதுக்குரிய டெஸ்ட். இப்போ மதுபானம்னா மதுபானத்துக்குரிய டெஸ்ட்,
தொற்று நோய் என்றால் அந்த தொற்று நோய்க்குரிய இரத்த பரிசோதனைகள். ஆனால் இனி எங்களுக்கு என்னென்னு தெரியாண்டு வைப்போம், இதெல்லாம் பார்த்தும் என்னென்னு தெரியல, என்னவோ ஃபிட்ஸ் மாதிரி இருக்குது வலிப்பு மாதிரி, எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. அப்போ இதை பார்க்குறதுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது, ஆங்கிலத்தில் EEG என்று சொல்லுவார்கள், எலக்ட்ரோ என்கெஃபலோகிராம். அது மூளை எப்படி இயங்குகின்றது, மூளை தொழிற்பாட்டினை மின் அதிர்வை காட்டும் ஒரு நாங்கள் ECG எடுக்க கேள்விப்பட்டிருக்கீங்க, நெஞ்சில் இதயம் இயங்குவதை பார்ப்பதற்கு ECG எடுப்போம், அப்படி மூளை இயங்குவதை பார்ப்பதற்கு EEG. அந்த EEGயை பார்க்கும் பொழுது சில வேளை எங்களால் கண்டுபிடிக்க முடியலாம், வலிப்பு இங்கே இருந்து வருது, எல்லா இடமும் வருது. ஆனால் இந்த EEGயில் எப்பவும் தெரியுமென்று இல்லை. இந்த வலிப்புன்றது மின்னல் மின்னுவதை போல, மின்னல் மின்னியக்க போய் ஃபோட்டோ எடுத்தால் மின்னல் தெரியும், நாளைக்கு போய் ஃபோட்டோ எடுத்தால் சில வேளை தெரியாது, நாளைக்கு மின்னல் இருந்தால் தெரியும். அப்போ சில நேரங்களில் EEGயில் இருக்காது, பட் இருந்தால் கண்டுபிடிக்கலாம். அடுத்து நாங்கள் ஸ்கேன் பண்ணுவோம், அதாவது மூளைக்குரிய ஸ்கேன், ஸ்கேனுகள் இருக்குது, CT ஸ்கேன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், MRI ஸ்கேன் என்று இருக்கிறது, அதை விட நல்ல தலைக்குரிய ஸ்கேன். MRI ஸ்கேனில் அல்லது சில இடங்களில் MRI வசதி இல்லாத இடங்களில் CT ஸ்கேனின் மூலம் தலையில் மாற்றம் இருக்கின்றதா, மூளையின் அமைப்பில் மாற்றம் இருக்கின்றதா, மூளையில் கட்டி இருக்கின்றதா, இரத்த மூழ்கி இருக்கின்றதா, பாரிசவாதம் இருக்கின்றதா, இதுகளை பார்த்து அறியலாம். நவீன MRIகளில் அந்த மூளை அமைப்பு மாற்றங்கள், மூளையில் சிறிய மாற்றங்கள், இந்த முந்தைய அந்த ஆனந்த விகடன் குமுதம் இதுகளில் அந்த இரண்டு ஒரே மாதிரியான பிக்சர்ஸ் தெரியும், ரெண்டு படம் பார்த்துட்டு 6 வித்தியாசம் கண்டுபிடிங்க. அப்போ சில வேளை அந்த ஒரு வலிப்பு நிபுணர்ன்ற வேலை உங்களோட மூளைன்ற 2 பக்கத்துக்கு இடையில ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது, வலது பக்கத்துக்கும் இடது பக்கத்துக்கும் சில சின்ன வித்தியாசம் இருக்கும், அதால் வலிப்பு வரலாம். அப்போ அதனால் இங்கே இருந்து வலிப்பு வருகிறது, என்ன ஜாதி வலிப்பு என்று கண்டுபிடிப்போம். இதனூடாக நாங்கள் எடுக்கும் மிக முக்கியமான கருதுகோள், இது வலிப்பு நோயா. நாங்கள் முன்பே சொல்லியிருந்தோம், வேறு காரணங்களால் வருவது வலிப்பு, காரணமே இல்லாமல் அடிக்கடி வலிப்பு வரும் பொழுது அது வலிப்பு நோயாக இருக்கலாம். அது உங்கள் மூளை அமைப்பில் இருக்கும் மாற்றமோ அல்லது ஒரு காரணம். அப்போ வலிப்பு நோய்க்குரிய சிகிச்சை என்பது நாங்கள் இதை விட விரிவாக பேச வேண்டும். நிச்சயமாக வலிப்புக்கும் நிச்சயமாக சிகிச்சை இருக்கின்றது. அதை நாங்கள் பிரித்தறிந்து கொள்வதற்கு முதலில் முயற்சி செய்ய வேண்டும், அடுத்த கட்டமாக வைத்தியர்களை நாட வேண்டும், அதற்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விழிப்புணர்வு சார்ந்த காத்திரமான பல விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வலிப்பு தொடர்பாக பல்வேறுபட்ட விளக்கங்களை நாங்கள் கேட்டறிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அந்த விடயங்களை எல்லாம் எங்களுடன் பரிமாறிக்கொண்டிருக்கின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய விசேட நரம்பியல் நிபுணர் டாக்டர் திவாகரன் அவர்கள். நாங்கள் பல விடயங்கள் பேசினோம் டாக்டர், அந்த வகைகள், அதே போல காரணங்கள், அறிகுறிகள் என்று சொல்லி எல்லாம் பேசினோம். நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீர்கள், தற்பொழுது கூட சொல்லி முடித்திருந்த ஒரு விடயம், வலிப்பு என்பதும் வலிப்பு நோய் என்பதற்கும் இடையில் வேறுபாடுகள் இருக்கின்றது என்று சொல்லி, இந்த வகையில் நாங்கள் வலிப்புக்குரிய சிகிச்சை முறைகளை பற்றி பேசியிருந்தோம். இந்த வலிப்புக்கும் வலிப்பு நோய்க்கும் ஒரே போன்ற சிகிச்சை முறைகள் தான் கொடுக்கப்படுகின்றனவா, இல்லை சொன்னால் அதற்கு வேறான சிகிச்சை முறைகள் இருக்கின்றதா வலிப்பு நோய்க்கு? வலிப்பு நோய் என்பதுதான் எபிலெப்சி, ஆங்கிலத்தில் எபிலெப்சி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலகத்தில் இந்த எபிலெப்சியுடைய எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார். நான் அவர்களுடைய பெயர்களை சொல்லுகின்றேன். ஜூலியஸ் சீசர் ஒரு பேரரசர், நெப்போலியன் ஒரு மாவீரன், அறிஞர்கள், எங்களுக்கு இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்து கொடுத்த ஐசாக் நியூட்டன், மிகச்சிறந்த ஓவியர்களான மைக்கேல் ஆஞ்சலோ, டாவின்சி, இப்படி பல உலக பிரபலியம் வாய்ந்த பல துறைகளிலும், விஞ்ஞானத்துறை, அரசியல் துறை, மாவீரர்கள், இவர்கள் அனைவருக்கும் வலிப்பு நோய் இருந்திருக்கின்றது. வலிப்பு நோய் என்பது என்ன? அவர்களுடைய மூளையின் அமைப்பின் அடிப்படையில் அவர்களுக்கு சில நேரங்களில் இந்த வலிப்பு வரும். சில நேரங்களில் என்றது சில வேளை நித்திர கொள்ளாமல் இருந்த வடிவம், சில நேரங்களில் உடம்பு அசதியாக இருக்கும் பொழுது, சில வெப்பநிலை மாற்றங்களினால் அவர்களுக்கு அடிக்கடி வலிப்பு வரும். அப்போ நிச்சு பாருங்கோ, ஒரு மாவீரன் சண்டைக்கு போய்க்க சண்டை செய்து கொண்டிருக்க இடையில வலிப்பு வரலாம். இப்போ அந்த காலத்தில் அவை வலிப்பு நோய்க்குரிய மருந்துகள் என்ன இருந்ததோ தெரியா, அப்படியோ அவை அந்த காலத்திலேயே மிகப்பெரிய சாதனைகள் செய்திருக்கிறார்கள். அப்பொழுது முதல் விடயம், வலிப்பு நோயை பற்றி ஒரு தரம் பெருசாக பயப்படுத்தவில்லை, அதற்குரிய சிகிச்சைகள் இருக்கின்றன. சிகிச்சைகள் என்று வரும் பொழுது அந்த வலிப்பை அடக்குவதற்குரிய சிகிச்சைகள் ஏற்படாமல், இப்போ உங்களோட வீட்டில் மின்சார ஒழுக்கு இருக்குது, என்ன செய்யணும், அதை மற்றவைக்கு ஷொக் அடிக்காமல் அதை ஒரு சுற்றி விடுங்க ரோல். அப்போ நோய் மருந்துகள் இருக்கின்றன, ஆன்டி எபிலெப்டிக் மெடிக்கேஷன் என்று. இந்த நோய் மருந்துகளை தவறாமல் உட்கொள்ள வேண்டும்.
சிலர் செய்யும் சில விடயங்கள் நான் மக்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் வலிப்பு நோய்க்குரிய நோய் மருந்தை 1 மாதம் உட்கொண்டு விட்டுட்டு நீங்கள் நிப்பாட்டியலாது. ஏனென்றால் நீங்கள் நோய் மருந்தை உட்கொள்ளும் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த வலிப்பு ஏற்படாமல் இருக்கும். வாகனத்தில் பிரேக் மாதிரி பிரேக் இன்டெக் இவ்வளவு நாளும் வாகனம் பிரேக்கில் ஓடிட்டேன்றதுக்காண்டி பிரேக் இல்லாமல் ஓடிடாது. அப்போ வலிப்பு நோய் மருந்தை எடுப்பவர்கள், மருந்தின் மூலமாக அதை அடக்குபவர்கள் செய்வது அந்த வலிப்பு வெளித்தெரியாதபடி ஒரு மருந்தை எடுக்கிறார்கள். அப்பொழுது நீங்கள் வைத்தியரின் அறிவுரைப்படி ஒரு குறிப்பிட்ட காலம், நீண்ட காலம், பெரும்பாலும் 2-3 வருடங்களாக இருக்கலாம், 2 வருடமோ 3 வருடமோ, சில நேரம் அதற்கு மேற்பட்ட வருடங்கள் வைத்தியரின் தகுந்த ஆலோசனைப்படி தகுந்த அளவிலே அந்த மருந்தை தினமும் உட்கொள்ள வேண்டும். இது ஒரு முறை. ஆனால் உலகம் இன்று மிகவும் முன்னேறிவிட்டது. இலங்கையிலும் நேஷனல் எபிலெப்சி சென்டர், வலிப்பு சிகிச்சைக்குரிய புதிய மத்திய நிலையங்கள் இருக்கின்றன. இன்று மிகவும் அதீதமான எம்ஆர்ஐ சில ஸ்கேனினால் எங்கிருந்து வலிப்பு வருகிறது என்று பார்த்து அந்த இடங்களில் சர்ஜரி, சத்திர சிகிச்சை செய்து அந்த வலிப்பு வரும் இடத்தையே அகற்றும் சிகிச்சைகள் இருக்கின்றன. அப்படி ஒரு சிகிச்சைக்குரிய நபராக நீங்கள் இருந்தால், அகற்றப்படுமானால் சில வேளைகளில் நிரந்தரமாக பெர்மனன்றாக வலிப்பை குணப்படுத்தலாம். ஆனால் பெரும்பாலானவர்கள் இந்த வலிப்பு நோய்க்குரிய மருந்தை தினமும் குறிப்பிட்ட காலம், நீண்ட காலம் எடுக்க வேண்டும். அப்பொழுது சில நேரங்களில் இந்த கேள்வி வரும், உங்களுக்கு 2 தரம் மட்டும் வலிப்பு வந்திருக்கு, டாக்டர் மருந்து எடுக்க சொன்னார், மருந்து எடுத்தீங்க, 1 வருஷம் வலிப்பு வரையில, அப்போ இப்போ நிப்பாட்டலாமோ? நிப்பாட்டி இல்லாது டாக்டரோட அறிவுரை இல்லாமல் இந்த நிப்பாட்டின உடனே அடுத்த நாள் வர தேவையில் உங்களுக்கு திருப்பி வலிப்பு வரலாம். இன்னும் என்னென்ன சிகிச்சை முறை இருக்கின்றது? ஒன்று மருந்துகள் சொன்னேன். அந்த மருந்துகளில் ஊசி மருந்துகளும் இருக்கின்றன. ஊசி மருந்துகள் அந்த அப்பொழுது சொன்ன அவசர சிகிச்சை ஹாஸ்பிட்டலில் இருக்க தான் ஏற்றுறது. சாதாரண நாட்களில் வாயினால் உட்கொள்ளும் மருந்துகள். சில பேருக்கு மட்டும் குறிப்பிட்ட சத்திர சிகிச்சைகளின் மூலம் பெர்மனன்ட் கியூர் இருக்கின்றது. சில பிள்ளைகள் சிறு பிள்ளைகளுக்கு வலிப்பை நிப்பாட்ட முடியாமல் இருக்கும் பொழுது வேறு சில சிகிச்சைகள், இந்த வேகல் நர்வ் ஸ்டிமுலேஷன் என்று சொல்லுவார்கள். ஒரு நரம்பை, உடலில் இருக்கும் ஒரு நரம்பை தூண்டுவதன் மூலம் அந்த வலிப்பு ஏற்படுவதை நிப்பாட்டுவார்கள். சிலருக்கு தலைக்குள் சில எலக்ட்ரோட்ஸை பொருத்தி செய்வார்கள். அடுத்தது உணவு. சில உணவுகளில் எங்களுக்கு நிச்சயமாக தெரியும், நாங்கள் உட்கொள்ளும் உணவுக்கு ஏற்ற மாதிரி வலிப்பு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி குறையும். இந்த கீட்டோஜெனிக் டயட் என்று சொல்வார்கள். தனிய சீனி பதார்த்தம் இல்லாத எண்ணெய் பதார்த்தம் உள்ள உணவுகள். அதுக்காண்டி இதை பார்த்துட்டு எண்ணெயை கூட சாப்பிடாதீங்க. இது அதீத வலிப்பு உள்ளவர்களுக்கு டாக்டரின் அறிவுரையோடு செய்யப்படும் ஒரு உணவு சார்ந்த சிகிச்சை. அந்த சிகிச்சையும் உள்ளது. ஆனால் மிக பிரதானமான சிகிச்சை சரியான மருந்தை சரியான அளவிலே உட்கொள்வது. ஒரே வலிப்பு மருந்து எல்லா வலிப்பு நோய்க்கும் உரியதல்ல. நான் சொன்னேன், அந்த ஜெனரலைஸ்ட் எல்லா இடமும் வரும் வலிப்புகளுக்குரிய வலிப்பு மருந்துகள் வேறு. ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்தில் ஃபோக்கல் வரும் பொழுது வரும் வலிப்பு மருந்து வேறு. அதிலும் ஒவ்வொரு இடங்களில் இப்போ மூளையின் ஒவ்வொரு பாகங்களுக்கு வரும் வலிப்பு மருந்து வேறு. மருந்துகளுக்கு பக்க விளைவுகளும் உண்டு. அப்பொழுது இந்த பக்க விளைவுகளை டாக்டருடன் பேச வேண்டும். சிலருக்கு சில மருந்து கொடுக்க இயலாது. உதாரணமாக சோடியம் வெல்ப்ரோயேட் என்ற மருந்து பெரும்பாலும் அந்த பிரெக்னன்சி, பிள்ளை பேர் நாங்கள் சொன்ன கர்ப்ப காலத்தில் சில வேளை நாங்கள் கொடுப்பதில்லை அல்லது கொஞ்சமாக கொடுப்போம். அப்படி வேறு சில வருத்தங்கள் உள்ளவர்களுக்கு சில மருந்து கொடுக்க இயலாது. அப்போ உங்களுக்குரிய சரியான மருந்தை கண்டுபிடித்து டாக்டரின் அறிவுரையுடன் சரியான அளவில் குறிப்பிட்ட சரியான காலம் உட்கொள்ள வேண்டும். ஆக சிகிச்சையை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது அதற்கான காலத்தையும் நாங்கள் வைத்தியர்களுடைய அறிவுரையுடனே தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது, கட்டாயம் இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பல விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை கூட நிறைய கொண்டிருக்கின்றோம் டாக்டர். அந்த வகையில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கின்றது. எந்த ஒரு விடயத்தையுமே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய சில வழிமுறைகள் மூலமாக தவிர்த்து கொள்ள முடியும். இந்த வகையில் வலிப்பு நோயை கூட வலிப்பை கூட நாங்கள் ஒரு சில விடயங்களை மேற்கொள்கின்ற பொழுது தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? அப்படியான வழிமுறைகள் தொடர்பாக பேசிக்கொள்ளலாம். இந்த கேள்விதான் மிக முக்கியமான கேள்வி. வலிப்பு உள்ளவர்கள் கூட இதனால் வலிப்பை தவிர்க்கலாம். அப்ப எங்களுக்கு முக்கியமான தேவை என்ன? நித்திரை. அப்ப நித்திரை குறிப்பிட்ட ஒரு 6 மணித்தியாலம், குறைந்தது 6 மணித்தியாலம்
8 மணித்தியாலம் இயலும் என்றால் 8 மணித்தியாலம். நித்திரை மிகவும் முக்கியம். நீங்கள் நித்திரை கொள்ளாமல் இருக்கும் பொழுது வலிப்பு உள்ளவர்களுக்கு, வலிப்பு நோய் உள்ளவர்களுக்கு வலிப்பு வரும் சந்தர்ப்பம் கூட. அடுத்தது அதீதங்களுக்கு செல்லாமல் இருப்பது. அதீதம் என்று நான் சொல்வது ஒரே அடியாக உணவு உட்கொள்ளாமலே இருப்பது, அல்லது அதீதமாக தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ள. உணவு கட்டாயம் தேவை, ஒரு அளவான உணவு தேவை. எங்களை போன்ற வெக்கை நாடுகளில் நீராகாரம் மிகவும் முக்கியம். நாங்கள் அப்பொழுது சொன்னோம், இந்த போதை வஸ்து பாவனை, மது பாவனை என தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நாங்கள் விடுபடுவது நன்று. சிலருக்கு மிக அருமையாக சில உணவு பதார்த்தங்களை எடுத்தால் வலிப்பு வரும் என்று தெரிந்தால், எவ்வளவு ஆசை இருந்தாலும் அதனை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக நான் சொன்னேன், அந்த உங்களுக்கு டாக்டர் மருந்தொன்று எடுக்க சொல்லியிருந்தால் அதை நேரம் தவறாத எடுப்பது. கன பேர் ஐயோ இன்றைக்கு மருந்து எடுக்கல என்று தருவினம். நான் கேட்டேன், இன்றைக்கு நீங்கள் பல்லு மினுக்கிறீங்களா? இதுவரைக்கும் எனக்கு நான் பல்லு மினுக்க மறந்துட்டேன் என்று ஒரு தரம் சொல்லல. இதுவரைக்கும் எனக்கு ஒரு நோயாளி கூட பல்லு மினுக்க மறந்த நோயாளியை காணல. அப்போ பல்லு மினுக்க நாங்கள் மறக்காமல் இருப்போம் என்றால் நிச்சயமாக வலிப்பு நோய்க்கு மருந்தெடுக்கவும் நாங்கள் மறக்காமல் இருக்கலாம். அதுங்கள் தேவையை பொறுத்தது தான். அடுத்ததாக உங்களுக்கு வேறு வருத்தங்கள் இருந்தால், உதாரணமாக சீனி வருத்தம், டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு தெரியும், சீனி ஆகலும் இறங்கினால் சில நேரங்களில் வலிப்பு வரும். அப்போ அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதே நேரம் சீனி அதிகமாக கூடினாலும் பிரச்சனை வரும். அப்படி இதை பற்றி நான் நினைக்கிறேன், தனித்தனி உதாரணங்கள் தேவையில்லை. வேறு நோய் உள்ளவர்கள் அந்தந்த நோய்க்குரிய மருந்துகளையும் சரியான நேரத்தில் எடுக்க வேண்டும். ஆக வலிப்பு, அதே போல வலிப்பு நோய் என்பது நிச்சயமாக எங்களால் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியது. ஆனால் அதற்கேற்ற தகுந்த சிகிச்சை முறைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அதே போல வைத்தியர்களினுடைய பரிந்துரைக்கு ஏற்ற வகையில் நாங்கள் அந்த சிகிச்சை முறைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக இதிலிருந்து தப்பித்து நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருக்கின்றோம். ஆரம்பத்திலேயே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், மாசி மாதத்தினுடைய 2வது திங்கட்கிழமை வலிப்புக்கான விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனை முன்னிட்டு தான் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். காத்திரமான பல விடயங்களை, எங்களுடைய நேர்களுக்கு இருக்கக்கூடிய வலிப்பு நோய் தொடர்பான கேள்விகளுக்கான விளக்கங்களை இன்றைக்கு எங்களுடன் இணைந்து கொண்டு பரிமாறியிருந்த கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய விசேட நரம்பியல் நிபுணர் டாக்டர் திவாகரன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். மிக்க நன்றிகள் சௌமியா. ஆகவே இன்றைக்கு எங்களுடைய இந்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியானது மிக மிக பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது என்கின்ற நம்பிக்கையுடன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நானும் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.